தயிர் சட்னியை தொட்டுக்கிட்டு தக்காளி சோறை சாப்பிட்டுக்கிட்டு தாறுமாறா தூங்கணுண்டா ராசா. தயிர் சட்னியை தொட்டுக்கிட்டு. ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா. எதுக்கு மாமா ஃபோன் பண்ணியிருந்தீங்க? எதுவும் முக்கியமான விஷயமா? மாப்பிள்ள, ஒரு சந்தோஷமான விஷயம். என் பொண்ணு படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டா. உங்களை பார்க்கணும்னு காலையில இருந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள. அதனாலதான் நானும் சாருவோட தங்கச்சியும் உங்களை பார்க்க வர மாப்பிள்ள. மாமா, காலையிலே சந்தோஷமான விஷயம் சொல்லிவிட்டீங்க மாமா. சாருவோட தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கா. இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லையா மாமா? நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, லீவ் போட்டு வீட்டிலே இருக்கேன் மாமா. சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள, இந்த விஷயத்தை கேட்டு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. நாங்க உடனே கிளம்பி வரோம் மாப்பிள்ள. தயிர் சட்னியை தொட்டுக்கிட்டு சூப்பரு, தக்காளி சோறை தின்னுக்கிட்டு சூப்பரு, ஜாலி. இன்னைக்கு என் குழந்தையா வரா, ஜாலி. ஏ கமல, இன்னைக்கு என்ன வேலைக்கு போலையாடா? பாட்டெல்லாம் என்னடா பலமா இருக்குதா? அதுவும் காது கொடுத்து வேற கேட்க முடியலடா. இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுதா? அம்மா, நான் இன்னைக்கு வேலைக்கு போகலம்மா. உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்குமா, என்னன்னே தெரிலம்மா. இப்பதான் 12 இட்லி 4 தோசையை சாப்பிட்டா உடம்பு சரியில்லாத எவன்டா 12 இட்லி 4 தோசை சாப்பிடுவேன்? பொய் சொல்லி தலையறியோ? அம்மா, வாழ்க்கையில் நான் எப்பயுமே பொய்யே பேசுனது கிடையாது. உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லை. நான் இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் இன்னைக்கு போக மாட்டேன். டேய், நீ போய் நல்லா உழைச்சாதானடா நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தெம்பா இருக்க முடியும். போடா வேலைக்கு போய் உழடா. அம்மா, அப்போ நான் உங்களுக்கு உழைச்சி போட தான் இருக்கேனா? என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லையா? ஆமாடா, எங்களுக்கு உழைச்சி போடதான்டா நீ இருக்க. பாசம் கீசம் சொல்லிக்கிட்டு லீவ் போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கலாம்னு மட்டும் கனவு காணாத. மரியாதையா வேலைக்கு போ. என்னத்த ஒரே சத்தமா இருந்துச்சு? அடியே சாரு, உன் புருஷன் 10 ரூபா நாள் விட மாட்டான். இன்னைக்கு என்னமோ வேலைக்கு போக மாட்டேங்கிறான். என்னன்னு கேளு. வீட்டில் இருந்துட்டு ஏதோ குட்டி கலாட்டம் பண்ணலான்னு பார்க்குறியாண்டி. முதல்ல இவனை அடிச்சு வேலைக்கு துரத்தி விடு. நம்ம 2 பேரும் ஜாலியாக டிவி பார்க்கலாம். சாரு செல்லம், எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்காத செல்லம். எனக்கு உண்மையிலேயே உடம்பு முடியல செல்லம். இன்னைக்கு என்னால் வேலைக்கு போக முடியாது செல்லம். உன்கிட்ட நான் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கேனா செல்லம்? சொல்லு செல்லம். சரிங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உங்க மொட்டை தலையிலே தெரியுதுங்க. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக வேணாம், லீவ் போட்டுருங்க. ஏண்டி சாரு, அது எப்படி அவன் மொட்டை தலையை பார்த்தது உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தெரியுது? என்னாடி ஒரு நியாயம் வேணாமாடி? அம்மா, உனக்கு என்ன தெரியும்? என் சாரு செல்லத்துக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியும். என்னை பார்த்தவனே சொல்லிடுச்சு பத்தியா என் செல்லம் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத. சரி, என்னவோ பண்ண காத்திருக்க, அது நல்லா தெரியுது. இன்னைக்கு இருந்து தொலை. ஆனால் நாளைக்கு வேலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு நான் லீவு கொடுத்துருக்கேன், தெரியுதா? சரி, நான் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் 2 பேரும் போய் உங்கள் வேலையை பாருங்கள். சும்மா பக்கத்துலேருந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சரிங்க, வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். பாவந்த மூஞ்சியெல்லாம் பாருங்க, வாடி போய் கிடக்குது. அடியே, நீ பேசாம வாடி. இந்த மூஞ்சி என்னைக்கு செழிப்பா இருந்திருக்குது? வாடி கிடக்குதான், வதங்கி கிடக்குதான். வா நம்ம போய் வேலையை பார்ப்போம். அப்பா, இப்போதான் நிம்மதி. ஒரு நாள் நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. இன்னும் மாமாவையும் காணா, குழந்தையாவையும் காணா. ஒரே ஜாலி தான். திரும்ப நம்ம பாட்டை எடுத்துடுவோமா? தயிர் சட்னியை தொட்டுக்கிட்டு ஜாலி, என் குழந்தையா வரா அன்னைக்கு ஜாலி. மாப்பிள்ள, நாங்க வந்துட்டோம் மாப்பிள்ள. வாங்க மாமா, வாங்க. ஏன் மாமா இந்த வேகா வெயிலில் வந்தீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்திருப்பேல மாமா. என் குட்டி செல்லத்தை பாருங்க, இந்த வெயிலில் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. குட்டிச்செல்லம், நல்லா இருக்கியா? மாமா பார்க்கணுங்கிற ஆசையில தான் வந்தியா குட்டிச்செல்லம்? ஆமா மாமா, உங்களையெல்லாம் மீட் பண்ணலாம் தான் மாமா வந்தேன். குட்டிச்செல்லம், உன் குரலை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு செல்லம். நல்லா அழகா பேசுகிற செல்லம். அழகாகவும் இருக்க செல்லம். உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு செல்லம். போங்க மாமா, வெக்கமா வருது எனக்கு. அக்கா எங்க? சாரு செல்லம் உள்ள வேலையா இருக்கு. அதனால குட்டிச்செல்லம் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம். மாமா வேணா போய் கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லட்டா? மாப்பிள்ள, உங்களுக்கு குறும்பு ரொம்ப அதிகம் மாப்பிள்ள. இருங்க மாப்பிள்ள, என் மகளை கூப்பிடுறேன். சாருமா, அப்பா வந்திருக்கேன் பாருமா. பா, வாங்கப்பா. அம்மு, எப்படி இருக்க? பா, அம்மு வரத சொல்லவே இல்லை. எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தா? சாரு, மாப்பிள்ள ரொம்ப குறும்பு சாரு. காலையிலேயே மாப்பிள்ளைகிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சாரு. ஆனா உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? மாப்பிள்ள, உங்க குறும்புக்கு ஒரு எல்லையே இல்லையா மாப்பிள்ள? ஏங்க அப்பா ஃபோன் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை. என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு எனக்கு தெரிய வேணாமா? சாரு செல்லம், காலையில் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல, அதனால தான் செல்லம் சொல்ல மறந்துட்டேன். ஆமாம்மா, காலையில மாப்பிள்ளை என்கிட்ட ஃபோன்ல பேசுறப்பே உடம்பு சரியில்லாத மாதிரி தான் பேசினாரு. அதனாலதான் சொல்லல போல. இல்லாட்டி மாப்பிள்ளை உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறாரு? என் மாப்பிள்ள சொல்லியிருப்பீங்களா என் மகள்கிட்ட? என் மாப்பிள்ள என்னப்பா சொல்றீங்க? மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன மாமாச்சு? என்னாச்சு? குட்டிச்செல்லம், அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை செல்லம்.
சும்மா காலையில் லைட்டாக தலை வலிச்சிச்சு அவ்வளோதான். மாமா இப்போ எப்படி இருக்கு மாமா உடம்பு? தலைவலி பரவாயில்லையா அம்மா? பெயின்லாம் இல்லைல? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? குட்டி செல்லம், நீ இப்படி பேசுறதே எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு செல்லம். இந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேசினதில்ல தெரியுமா செல்லம். அவ்வளோ நல்லா பேசுகிற செல்லம். சாரு செல்லம், உன் தங்கச்சி செல்லம் எப்படி என்னை கவனிச்சுக்குது பாரு. நினைக்கிறப்பே ரொம்ப பெருமையாக இருக்கு செல்லம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லம். ஏங்க அவ எப்பவுமே இப்படிதாங்க. எங்க வீட்ல வளர்க்குற ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் இப்படிதான் பாத்துக்கிருவா. ரொம்ப பாசமா இருப்பா. செல்லம், உதாரணத்துக்கு உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? கழுதா ஆடுதான் கிடைச்சிச்சா? என்ன செல்லம் இப்படி பேசுற? மாப்பிள, உண்மையிலேயே மாப்பிள, என் சின்ன பொண்ணு எப்பயுமே மிருகத்து மேல ரொம்ப பாசமா இருப்பா மாப்பிள. அதுவும் கழுதைனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்பிள. மாமா, சாரு கூட பரவாயில்ல மாமா, நீங்க அதுக்கு மேல மாமா. என்னம்மா சாரு பேசிக்கிட்டே இருக்கிற? என் சம்மந்தி எங்க? சம்மந்தி, சம்மந்தி வந்துட்டேன் சம்மந்தி. உங்களை பார்க்கலாம் தான் சம்மந்தி வந்தேன். வாங்க சம்மந்தி. யார் அது வீட்டுக்குள்ள சங்கு ஊதிட்டு இருக்குது? அட சம்மந்தி, நீங்களா? அப்பவே நினைச்சேன் நீங்களா தான் இருக்குன்னு. யார் இந்த பிள்ளை? சம்மந்தி, இது யாருன்னு தெரியலையா சம்மந்தி? என்ன சம்மந்தி விளையாடுறீங்க? இது யாருன்னு தெரியலையா சம்மந்தி? சம்மந்தி சும்மா விளையாடாதீங்க சம்மந்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்மந்தி. கடைசி வரைக்கும் யாருன்னே சொல்ல மாட்டேன் போலயே. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்குது. சரி, நீயே சொல்லிடி பாப்பா, யாரு நீயே? ஆண்டி என்னே தெரியலையே ஆண்டி. நான் தான் ஆண்டி அம்மு. அடே அம்மா, நீயா? என்னடி ஆடு மேய்க்கிறவமா இருப்ப, இப்ப நல்லா அழகாயிட்ட. உங்க அப்பன் சோப்பு கீப்பு எதுவும் வாங்கி கொடுத்தானா? ஐயா சம்மந்தி, உங்களுக்கு தெரியாதுல, என் மகன் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தா சம்மந்தி. அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கா சம்மந்தி. ரொம்ப அழகா இருக்காளா சம்மந்தி? உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதுல சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி. என்னடா கமலு, உன் குழந்தையா வெளிநாட்டுல போய் படிச்சா? அந்த ஆள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம்மா, என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாரு. வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறேன்னு. ஆனா எந்த நாடுன்னு சொல்லலாமா? அந்த அளவுக்கு பிள்ளைங்க மேல பாசம். எப்படி பாசமா வளர்த்துருக்காரு பாருமா. நீயும் தான் இருக்க. என்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே கடைசி வரைக்கும் அனுப்பி படிக்க வச்ச. டேய் கமலு, அதெல்லாம் படிப்பு வர்றவங்க போய் படிக்கிறதுடா. நீ ஸ்கூலுக்கு போறதுக்கே அழுது போவ. நான் அடிச்சு கொண்டு போய் விட்டு வருவேன். சரி சரி விடுமா, தேவையில்லாதெல்லாம் பேசாதம்மா. என் குட்டி செல்லம் வந்திருக்கு, அதை பார்த்து நல்லா கவனிமா. டேய் இருடா, வெளிநாடுன்னு ஏதோ இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எந்த நாடுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன் சம்மந்தி, நீங்களே சொல்லுங்க, எந்த நாடு? சம்மந்தி, நீங்க இவ்வளவு ஆசையா கேட்கறதுனால சொல்றேன் சம்மந்தி. அந்த நாட்டுக்கு போனா பாஸ்போர்ட்லாம் தேவையில்ல, விசாவும் தேவையில்ல. நம்ம சாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சம்மந்தி. சம்மந்தி, கேட்குறவன் கேன பையனா கேப்பையில நெய் வடிமா. அந்த கதையா இருக்கு நீங்க சொல்றது. அது எப்படி பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாம வெளிநாட்டுக்கு போக முடியும்? ஆமா சம்மந்தி, அந்த நாட்டுக்கு போறதுக்கு எதுவுமே தேவையில்ல. அந்த நாட்டு பேர் உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்டு பேர் நான் சொல்லட்டா? சம்மந்தி, இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க கார்டனுக்கு போறோம், வாங்க எல்லாம் போலாம். ஏங்க என் தங்கச்சிக்காக இவ்வளோ வாங்கி வச்சிருக்கீங்கங்க. அவ்வளோ பாசமாங்க எங்க மேல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏண்டா மொட்டை, பொரிச்ச சிக்கன் 100 வாங்கிட்டு வாடானா 50 சிக்கன் வாங்கிட்டு வருவ. அதுலேயும் வர வழியிலே நீ 2 பீஸ் எடுத்து தின்றுவ. வீட்டுக்கு வந்தது உன் பொண்டாட்டிட்ட 2 பீஸ் எடுத்து கொடுத்துருவ. மிச்சம் எனக்கு 1.5 பீஸ் தான் கிடைக்கும். எப்படா மனசார இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்க? அம்மா, குட்டி செல்லம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருதுமா. அதுக்கு வேணுங்கிறத நம்ம தானம்மா வாங்கி கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை எப்படி கவனிக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்மளும் அவங்கள கவனிக்கணும்லம்மா. ஏன் மொட்டை, இப்போ நான் என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. இந்த உன் குழந்தைய ஏதோ உன்னை பாராட்ட போறா போல. அந்த பாராட்ட என்னன்னு கேளு. மாமா மாமா, எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க மாமா. எப்படி அம்மா தெரியும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு? எங்க அப்பா இது மாதிரி தான் அம்மா சொல்லுவாரு, ஆனா வாங்கியே தரமாட்டாரு மாமா. ஆமா ஆமா, உங்க அப்பா அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் மழை வந்துடும். சோத்துக்கு அரிசி வாங்குறானான்னு பாருடி. அத்தா, ஏத்தா எங்க அப்பா இப்படிலாம் சொல்றீங்க? வாரம் வாரம் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்து எங்க அப்பா கறி குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா? 1/4 கிலோ சிக்கனாடி? அது உங்க அப்பனுக்கே பத்தாது. என்னத்த உங்களுக்கு போட்டுக்க போறேன். ஏன் சம்மந்தி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீங்க தான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. சம்மந்தி, நாங்க எங்க வீட்டுல மட்டும்தான் சம்மந்தி விரதத்தை கடைப்பிடிப்போம். வெளியே வந்துட்டா அதெல்லாம் கிடையாது சம்மந்தி. என்ன வேணாலும் சாப்பிடுவோம் சம்மந்தி. அது இல்லாமல் நீங்க ஆசையா வாங்கி வச்சிருக்கீங்க, அது சாப்பிடாம போனா நல்லா இருக்காது சம்மந்தி. அதனால நான் சாப்பிடுவேன் சம்மந்தி. அது அந்த பெரிய கோழி எனக்கு தான் சம்மந்தி. நீங்க அதை தொடாதீங்க. எப்படிலாம் பேசுறாங்க பாரு. வீட்டுக்கு போன கறி சோறு போடுங்கடானா சாம்பார் சொத்தை போட்டு அனுப்புனாங்க. இப்ப மீசைக்கு பேச்ச பாரு. அம்மா சும்மா இருமா, என் செல்லங்களை எல்லாம் சாப்பிடட்டும். அதுகளை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. மூஞ்சிலாம் எப்படி வாடி போயிருக்கு பாரு. வாங்க வாங்க, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. ஏடா பெத்ததாய் இங்கே சாப்பிடாம நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னைய ஒரு வார்த்தை சாப்பிடுமான்னு சொல்ல மாட்டேங்கிற. அது என்ன செல்லங்கள்? அத்தை, என்னத்த இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. என் தங்கச்சிக்கு உங்க மையன் வாங்கி கொடுத்துட்டாருங்கிறனால தானே இப்படிலாம் பேசுறீங்க. எனக்கெல்லாம் சாப்பாடே வேணாம். சாரு செல்லம், நீ கோவப்படாத. ஓ தங்கச்சிக்கு நான் வாங்கி கொடுக்காம யாரு வாங்கி கொடுப்பா செல்லம்? நீயும் சாப்பிடு செல்லம், மாமாவையும் சாப்பிட சொல்லு செல்லம். அம்மா நீயும் சாப்பிடு. மாமா மாமா, எங்கனால எதுக்கு மாமா உங்களுக்குள்ள சங்கட்டம்? அப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்பிள, எங்களால உங்க குடும்பத்துல சண்டை வேணாம் மாப்பிள. எனக்கு நினைக்க நினைக்க வருத்தமா இருக்கு மாப்பிள. என் மனசே தாங்கல மாப்பிள.
இருந்தாலும் நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ இது சாப்பிட வாங்கி வச்சிருக்கீங்க. இங்கே சாப்பிட முடியாது, ஏன்னா சம்மந்தி மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் பார்சல் கட்டுங்க, நாங்கள் எங்கள் ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறோம் மாப்ள. உங்கள் மனசும் கஷ்டப்படக்கூடாது, சம்மந்தி மனசும் கஷ்டப்படக்கூடாது. அதனால ஒரு பெரிய பார்சலாக கட்டுங்க மாப்ள. நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் மனசு கஷ்டத்தோட சாப்பிட்றோம் மாப்ள. அதுவும் உங்களுக்காக தான், எங்களுக்காக இல்லை மாப்ள. மாப்ள, அந்த முழு கோழி நசுங்காமல் கட்டிடுங்க மாப்ள, நசுங்கிற போது. எப்படி பேசுறான் பாரு. கோச்சிட்டு போறவன் போக வேண்டியதானே. அம்புட்டையும் பார்சல் கட்டி எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறான் இவனையெல்லாம். அப்பா இந்த நான் எல்லாத்தையும் கட்டி தரேன்ப்பா, நீங்க வீட்ல போய் சாப்பிடுங்க. இங்க எல்லாம் சாப்பிட வேணாம். சாரு செல்லம், உங்கள் அப்பா கூட போட்டும் செல்லம். குட்டி செல்லம் வேணா இருக்கட்டும் செல்லம், நான் பார்த்துக்கிறேன் செல்லம். கண் கலக்காமல் நான் பார்த்துக்குவேன் செல்லம். டேய் மொட்டை பேசாட்டுக்குறடா. அவங்க தான் போறேங்கிறாங்கல்ல, போட்டும். நீ மதியானத்துக்கு மேலே வேலைக்கு போடா. அம்மா, என் மனசை ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்துற? என் குட்டி செல்லத்தை எதுக்குமா போக சொல்கிற? அப்படிலாம் போக சொல்லாதம்மா, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. அவங்க இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் சாப்பிடுவாங்க. டேய், அவங்க இங்கே இருக்கணும்னா நீ வீட்டை விட்டு வெளியே போடா. மாமா ரொம்ப பசிக்குது மாமா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போங்க மாமா, நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். ஏங்க ஆமாங்க, நீங்க இருந்தாலே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்க வெளியில போய் 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வாங்குங்க. எல்லாரும் சாப்பிட்டு நாங்களும் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கிறோம். மாப்ள, எல்லாரும் சொல்றதும் சரிதான் மாப்ள. நீங்கள் இங்கே இருந்தாலே பிரச்சனையாக வருது மாப்ள. நீங்கள் போங்க மாப்ள. முழு கோழியை பார்த்தா வேலை எனக்கு எச்சி ஊறுது மாப்ள. சீக்கிரம் சாப்பிடணும் மாப்ள. நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் இல்லை மாப்ள, 15 நாள் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நாங்கள் இங்கேயே இருக்கோம், அப்புறம் வந்து பேசிக்கலாம். என்ன மாப்ள? டேய், அதான் எல்லாரும் போக சொல்கிறாங்கல்ல, போடா. நாங்கள் சாப்பிட்ணும், பசிக்குது வேற. சீக்கிரம் போடா. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கினது நான் உங்களுக்கு விருந்து வைக்கலான்னு வாங்கிட்டு வந்தால் என்னையே வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா? இப்போ எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இப்பயே, இந்த நொடியே, இந்த கணமே. டேய் நிறுத்துறா மொட்டை. அரை மணி நேரம் டைலாக் பேசிக்கிட்டு இருக்காத, கன நொடின்னு. கிளம்புடா, பசிக்குது வேற, சாப்பிடணும். அம்மா, நான் இப்பயே இந்த வீட்டை விட்டு போகிறேன். நான் போயிட்டு கொஞ்ச நாள் சென்று வரேன். போயிட்டு வரேன். ஆண்டி என்ன ஆண்டி, மாமா கோச்சிட்டு போயிட்டாரு. அட விடுறி, அவன் எப்பயும் இப்படிதான் கோச்சிட்டு போவேன் வருவான். நீ வேற பாவம் வெளியூர்ல இருந்து வந்திருக்க. வா முதல்ல சாப்பிடு. அடி அம்மா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். நீ எந்த வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த? சம்மந்தி, இந்த தடவை கண்டிப்பாக நானே சொல்கிறேன் சம்மந்தி. கண்டிப்பாக சொல்லிடுவேன் சம்மந்தி. அது எந்த வெளிநாடுனா பெங்களூர் சம்மந்தி. ஏன்னா பெங்களூரில் வேற மொழி பேசுவாங்க, நம்ம வேற மொழி பேசுகிறோம்ல. அது வெளிநாடு தானே சம்மந்தி. அங்கே போகிறதுக்கு வீசா தேவையில்ல, பாஸ்போர்ட் தேவையில்ல சம்மந்தி. இருக்கு பிடிக்க வைக்காம விடமாட்டான் போலையே. ஐயோ கடவுளே. ஏன் சம்பந்தி, பெங்களூர் வந்து உங்களுக்கு வெளிநாடா? சரி, என்ன பண்றது, பொண்ணை எடுத்துட்டோம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அத்தை வாங்கத்த சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குதுல்ல. சரி, ஆளாளுக்கு ஒன்று கையில் எடுங்க, வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடலாம். வெளியில் நின்று சாப்பிட்டா கண்ணுப்பட்டு போயிடும். மக்களே, பார்த்தீங்களா? ஏதாவது விருந்துனா கடைசியில் பிரச்சனை யார் பக்கெட் வரும்னா ஆம்பளை பக்கெட்டு தான். பாருங்க, நம்ம திரும்ப வருவோமே, ஏதாவது ஒரு பீஸ் வச்சுட்டு போயிருக்காங்களான்னு பச்சை தண்ணியை தான் வச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்க மக்களே, என்ன பண்ணுறது, உள்ளே அப்படியே நோகாமல் போய் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோம். சரிங்க மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு கண்டிப்பாக இதோட சூப்பராக நான் வரேன் மக்களே. பாய் மக்களே.